குரூப்பா இருக்கிறத காலனின்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் ஹவுசஸ் வந்து காலனி. இது போலீஸ் காலனி, இது டீச்சர் காலனி, அது இன்ஜினியர்ஸ் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரூப் ஆஃப் பாக்டீரியா இருக்கிறத பாக்டீரியல் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. காலனிக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. ஏரியா கண்ட்ரோல்டு பை சம்ஒன். இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி அவங்க ஆதிக்கத்துக்கு கீழே இந்தியா இருந்ததுனால அது பிரிட்டிஷ் காலனி, டச் காலனி அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வியாதி, கடன், தரித்திரம், வேதனை, பிரிவு, தோல்வி இதுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்கீங்கன்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, சாத்தானோட காலனில இருக்கிறீங்கன்னு. அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள, அவனோட கட்டுமானத்துல கட்டப்பட்ட காலனிக்குள்ளதான் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா சாத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து, சாத்தானின் காலனியில் இருந்து வெளியேறி விடுபட்டு சுகம், செழிப்பு, நன்மை, கிருபை, தயவு, ஆசீர்வாதம்ங்கிற காலனிக்குள் அழைத்து செல்லவே இயேசு வந்தார். தேவனின் காலனியில் குடியேற இயேசு வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவீர்கள், குடியேறுவீர்கள், கட்டாத வீட்டையும் நடாத திராட்சை தோட்டத்தையும் சுதந்தரிப்பீர்கள், சுதந்திரவாளி ஆவீர்கள், சுதந்திரமும் அடைவீர்கள். இது எங்க காலனி உள்ள வராதன்னு சாத்தானுக்கு நோ என்ட்ரி போர்டும் போடுவீர்கள் இந்த மாதத்தில். ஆமென்.